ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நானொருமும் சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாம்பார் சாதம். இந்த சாம்பார் சாதத்தை நம்ம பாசிப்பருப்பில் தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியானது. எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் கடாயில் பாசிப்பருப்பு நான் அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். 3/4 கப்பு பாசிப்பருப்பு ஆட் பண்ணி இதை லைட்டாக நம்ம வறுத்தெடுக்கலாம். லைட்டாக அந்த வாசனை வர்றது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்தெடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பில் நம்ம சாம்பார் சாதம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா வறுப்பட்டுட்டு நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன போதும் உடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் அரிசி 1.5 கப் அரிசி எடுக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம வறுத்த அந்த பாசிப்பருப்பையும் இது கூடவே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் விடுறேன். ஆயில் நல்லா ஹீட்டான உடனே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் இதில் ஆட் பண்ணலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் வெந்தயம் இதில் ஆட் பண்ணுங்க. அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 12-13 சின்ன வெங்காயம் முழுசாக நான் அப்படியே போடுறேன். இது கூடவே ஒரு 7-8 வெள்ளைப்பூண்டு அதுவும் முழுசாகவே அப்படியே போடுறேன். எதுவுமே கட் பண்ணல, அப்படியே போட்டு நம்ம இதை வதக்கி எடுக்கலாம். முழுசாக போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட கொஞ்சமாக காயப்பொடி ஆட் பண்ணிக்கிடலாம். காயப்பொடி ஆட் பண்ணிட்டு லைட்டாக கலந்து விட்டுடுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் ஆட் பண்ணலாம். இப்போ ஒரு கேரட் நான் பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கிடுங்க. நான் என்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸை நான் இதில் போடுறேன். கேரட் போட்டிருக்கேன், ஒரு தக்காளி போட்டிருக்கிறேன், அப்புறமா 4 பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறமா வெள்ளை பூசணிக்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். மஞ்சள் பூசணிக்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு விடுங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற ரைஸும் அந்த பாசிப்பருப்பையும் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு அந்த வெஜிடபிளோட நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற ரைஸுக்கு நான் ஒரு 10 கப் அதே மெஷரிங் கப்பில் அதே கப்புக்கு 10 கப்பு தண்ணி நான் இதில் ஆட் பண்ணுறேன். 1 கப் ரைஸுக்கு 5 கப்பு தண்ணி அந்த அளவுல நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் ஒரு பவுலில் வீட்டில் ரெடி பண்ண சாம்பார் பொடி 3 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதை நல்லா கரைச்சி புளி கரைசலை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இதை நல்லா கரைச்சி எடுங்க. எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதையும் நம்ம இந்த ரைஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த டைமில் உப்பும் இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. சாம்பார் சாதத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கு ஏற்றபடி இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா கொதி வந்தோடனே நம்ம 1 டைம் இப்படி கலந்து விட்டுட்டு அப்புறமா நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 4 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. இப்போ 4 விசிலுக்கு அப்புறமா அந்த ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆன பிறகு நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. நல்ல வாசனையாக இருக்குது. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ ஃபைனலாக இதில் கொத்தமல்லி இலையை நம்ம தூவி விட்டுடலாம். கொத்தமல்லி இலையை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விடுங்க சாம்பார் சாதம். அப்போ தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இப்போ இதுக்கு இன்னும் அந்த டேஸ்ட் அதிகரிக்க வேண்டி கொஞ்சமாக நெய் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன் கடாயில். அப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு இதையும் போட்டு நல்லா கலந்துட்டு நம்ம தாளிப்பை சாம்பார் சாதத்துக்கு கூட ஆட் பண்ணிடலாம். இது ஆப்ஷனல் தான், வேண்டானா ஸ்கிப் பண்ணுங்கள். ஆனால் இதை விடும்போது இன்னும் டேஸ்ட் அது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை நம்ம சாம்பார் சாதத்துக்கு கூட ஆட் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம இப்போ இதை ஒருக்கா நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்ல ஒரு வாசனையும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருந்தது. இது உடனே நீங்கள் ஹாட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க.
ஏன்னா இது சூடு ஆறும்போது நல்லா திக்காயிரும். அதனால் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு, நீங்கள் லஞ்ச் பாக்ஸு கூட இதை ரெடி பண்ணி நம்ம இது கூட பொட்டேட்டோ ஃப்ரை வைக்கலாம், அப்பளம் வைக்கலாம். இப்போ நான் இது கூட வந்து வேக வச்ச ஒரு முட்டையும் கொஞ்சமாக துவையலும் வைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு. தேங்க்யூ.